जैसा मैंने कहा था बीते हफ्ता, हम उत्पत्ति की किताब में से कई पहलुओं को देखा जहां परमेश्वर हस्तक्षेप करता है. நான் நேற்றைய தினத்திலே சொன்னது போல நாம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து अनेक பகுதிகளை अनेक கோணங்களிலே பார்த்தோம். தேவனாய கர்த்தர் எப்படியாக தெய்வீக ஈடுபாடு கொண்டார் என்று சொல்லி. और आज से लेकर हम निर्गमन की किताब में देखेंगे. और निर्गमन के किताब को देखने समय हमारा दिल और दिमाग में कुछ बातें बैठने की आवश्यकता है. நாம் இன்றைய நாளிலிருந்து யாத்ராகமத்தின் புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தை தியானிக்கிற வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இருதயத்திலே अनेक காரியங்கள் பதிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. उत्पत्ति में एक परिवार के साथ परमेश्वर लोगों के बीच में कार्य करते, उनके बीच में जगह जगह पर समय समय पर हस्तक्षेप किया था. ஆதியாகமத்திலே ஒரு குடும்பத்தாரோடு கூட தேவனாய கர்த்தர் காலம் காலமாக நேரம் வருகிற பொழுதெல்லாம் அவர் தெய்வீக ஈடுபாடை வைத்துக் கொண்டார். अभी लगभग वे सब कोई 70 लोग मिस्र देश में पहुंच गए हैं. இப்பொழுது அவர்களிலே கிட்டத்தட்ட 70 பேர் எகிப்து தேசத்தை அடைந்திருக்கிறார்கள். Is God interested only with 70 people in such a big world? क्या परमेश्वर इतने बड़े संसार में केवल 70 लोगों से ही मन लगाने वाला? जरूर परमेश्वर की क्रिया को सब कोई अनुभव करते हैं. உண்மையிலேயே தேவ கிரியை எல்லாரும் அனுபவிக்கிறார்கள். हम यहाँ परमेश्वर की क्रिया के ऊपर ध्यान नहीं करते हैं, हस्तक्षेप के ऊपर काम करते हैं. நாம் ध्यान करते हैं. நாம் இங்கே தேவனுடைய கிரியைகளை குறித்ததான ஒரு தியானத்துக்குள்ளே போகவில்லை. தேவனுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்பதை தியானிக்கிறோம். आपके दिमाग में इस बात बैठने की आवश्यकता है. உங்களுடைய உள்ளங்களிலே இந்த காரியம் பதிந்திருக்க வேண்டும். बहुत बड़ा संसार उस समय भी था. ஒரு பெரிய உலகம் அந்த நாளிலேயும் இருந்தது. जरूर इतनी जनसंख्या जो आज है वैसा नहीं रहा. ஜனத்தொகை இன்றைய நாட்களிலே காணப்படுகிறது போல உண்மையிலே இல்லைதான். भिन्न भिन्न जाति के लोग भिन्न भिन्न जगह में बसे हुए थे. வேறு வேறு ஜாதியார் வேறு வேறு இடங்களிலே தங்கி இருந்தார்கள். लेकिन परमेश्वर का हस्तक्षेप उस छोटा सा परिवार के साथ रहा, उसको हम लगातार देखते आए. ஆனால் தேவனுடைய அந்த ஈடுபாடு இருக்கிறதே ஒரு சிறிய குடும்பத்தாரோடு கூட இருந்தது. அதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். It's a very tiny group. और वो बहुत ही छोटी झुंड थी. मैं उसका कल्पना भी नहीं कर पाता हूं. நான் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. केवल 70 लोग. வெறுமனே 70 பேர் தான். बहुत बड़ा बड़ा देश पाया जाता उस समय. பெரிய பெரிய தேசங்கள் அந்த நாட்களிலே காணப்பட்டன. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. इन 70 लोगों के द्वारा परमेश्वर एक बहुत बड़ा नमूना बनाने के लिए उनके साथ हस्तक्षेप करना है. இந்த 70 பேரோடு கூட ஒரு பெரிய முன்மாதிரிகளாக மாற்றுவதற்காக அவர்களோடு கூட தெய்வீக ஈடுபாடு கொள்ள வேண்டும். उनके साथ क्यों हस्तक्षेप करना है? ஏன் அவர்களோடு கூட ஈடுபாடு வைக்க வேண்டும்? ताकि उनको एक एग्जाम्पल, एक पैटर्न बना सकें. அவர்களை ஒரு முன்மாதிரியாக ஒரு பேட்டர்னாக மாற்றிவிட, फिर उनके द्वारा आशीष देने के लिए, திரும்ப அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் கொண்டு வர, ताकि उनके आशीष में बहुत लोगों को आराम मिल सके. இதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்திலே अनेகர் இளைப்பாறுதலை பெற, और उसके द्वारा दुनिया को वो छुड़ा सके. இதன் மூலமாக உலகத்தை விடுவிக்க. इतनी सुंदर बात को एक छोटी सी झुंड के द्वारा परमेश्वर उनको तैयार करके लारा करके हम यहाँ पर देखेंगे. இவ்வளவு காரியங்களை வைத்தவராக ஒரு சிறிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். इसलिए आज मैं हिम्मत नहीं हारता हूं जब छोटा सा झुंड कहीं पाया जाता है. ஆகையினால இன்றைக்கு எங்கேயாவது ஒரு சிறிய ஆண்டவருடைய கூட்டத்தை கண்டாலும் நான் தைரியத்தை இழப்பதில்லை. हमें बहुत बड़ा झुंड का दरकार नहीं है. நமக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை. एक छोटा सा झुंड भी रहेगा, ஒரு சிறிய கூட்டம் இருந்தாலும் उनको इस संसार के लिए परमेश्वर नमूना बना सकता है. அவர்களை தேவன் இந்த உலகத்தாருக்காக முன்மாதிரியாக வைக்க முடியும். उनके द्वारा ही आशीष दे सकता है. அவர்கள் மூலமாக தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். उनके द्वारा इस संसार का उद्धार के लिए परमेश्वर कार्य कर सकता है. அவர்கள் மூலமாகவே உலகத்தின் ஒரு பெரிய ரட்சிப்புக்கு ஆண்டவர் கிரியை இருக்கும். ये मेरे अंदर एक बहुत बड़ा उत्साह को लाता है. இது எனக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வருகிறது. इसलिए मैं थकता नहीं हूं. ஆகையினாலே களைத்து போகிறதில்லை, நான் निराश नहीं होता हूं. சோர்ந்து போகிறதில்லை. क्योंकि हमारे जीवन में कभी-कभी हम निराश होने की संभावनाएं आती है. ஏனென்றால் வாழ்க்கையிலே அடிக்கடி சோர்ந்து போக வாய்ப்புகள் உண்டு. पुराने नियम में कई लोगों के मुंह से ये बात निकलती है. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பழைய காலங்களிலே பலர் இப்படி சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். मैं छोटा परिवार का हूं.
நான் ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து வந்தவன், मैं सबसे आखिरी हूँ, நான் எல்லாவற்றிலும் இளையவன், मेरे पास ताकत नहीं है। என்னிடத்துல பலன் இல்லை. इस प्रकार कई लोगों का कहते हुए आप देखेंगे। இப்படி அநேகர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். आज भी हम इस छोटे विचार के अंदर अपने को नैरो डाउन करके नीचे विचार में चले आते हैं। இன்றைக்கு நாமும் இந்த குறுகிய எண்ணத்திலே நம்மளை தாழ்த்தி கீழே வந்து விடுகிறோம். लेकिन मैं आपको उत्साह देने के लिए चाहता हूँ। ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் உங்களை கரங்களை பிடித்து சொல்லுங்கள், संख्या से मतलब नहीं है, எண்ணிக்கையை பொறுத்து ஒன்றும் அமையாது, गुणावत से मतलब है। ஆனால் குவாலிட்டி குணங்களை பொறுத்தே இருக்கும். Quantity is not a big thing, quality is more important. குவான்டிட்டி பெரிய காரியம் அல்ல, ஆனால் குவாலிட்டியே பெரிய விஷயம். और प्रभु ने उनसे कहा था, मैं तुम्हारे इब्राहिम से कहा था तुम्हारे लोगों को अन्य देश में ले जाऊंगा। தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், உன் ஜனங்களை நான் அந்நிய தேசத்துக்கு அழைத்து செல்லுவேன். और वहां से मैं फिर बहुत जबरदस्ती के साथ और बहुत धन के साथ लौटाऊंगा। திரும்ப அவர்களை அங்கே இருந்து நான் வலுக்கட்டாயமாக பெரிய ஐஸ்வரியத்தோடு கூட திருப்பி வர செய்வேன். इस बात को भी आपको मैं सुनाने के लिए चाहता हूं। இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். क्यों उनको वहां से निकाल के, जिस देश को वायदा किया वहां से निकाल के बाहर रख के इस देश में परमेश्वर कार्य करने के लिए चाहता, फिर वहां से धन के साथ लौटाने के लिए चाहता। ஏன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து அந்த தேசத்துக்கு கொண்டு போய் வெளியிலே வைத்து திரும்ப அந்த இடத்துல ஐஸ்வரியத்தோடும் சொத்துக்களோடும் திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறார்? बातों को थोड़ा ध्यान से सुनिए। நல்ல காரியங்களை கவனியுங்கள். Why? क्यों? इस बात के पर परमेश्वर का क्या यहां रख के उनको आशीष नहीं कर सकता है? இந்த தேசத்திலே வைத்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாதோ? जब इब्राहिम को परमेश्वर ने ले आया, ஆபிரகாமை தேவன் கொண்டு வந்தபோது कानान देश जो है उतना हरा भरा नहीं था, कुछ तो था परंतु पूरा हरा भरा नहीं था। அந்த கானான் தேசம் அவ்வளவு செழிப்பான கொஞ்சம் தேசமா இருந்ததில்லை, கொஞ்சம் அந்த இடத்துல செழிப்பு இருந்ததுதான். उखड़ खबड़ अभी भी जाइए देखिएगा, जहां इजराइल देश है उखड़ खबड़ है। இங்கே இப்பொழுது இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை இப்பொழுதும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கே தோற்றமானது உயர்ந்த இடங்களும் தாழ்ந்த பள்ளத்தாக்குகளும் உண்டு. और हरा भरा नहीं है, அங்கே பசுமைகள் அதிகம் கிடையாது. अभी इजराइल आके उसको हरा भरा कर दिया है। இப்பொழுது இஸ்ரேல் வந்து அதை செழிப்பாக்கி இருக்கிறது. उजड़ा हुआ जमीन जैसा ही दिखाई पड़ता है। அது முழுவதுமான ஒன்றும் காய்ந்து போன ஒரு நிலமா தான் இருந்தது. ऊपर से देखिएगा उतना हरा भरा नहीं दिखाई पड़ता மேலே है। இருந்து பார்த்தால் அவ்வளவு பசுமையாக காட்சியளிக்காது. लेकिन भीतर ये धन को भी कोई जानते नहीं थे। ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஐஸ்வரியத்தையும் யாரும் அறியாமல் இருந்தார்கள். भीतर ये धन को भी नहीं जानते थे। உள்ளே இருக்கிற அந்த புதையலையும் அறியவில்லை. समुद्र में जो धन उनके लिए है उसको भी नहीं जानते थे। கடலுக்கடியில் இருக்கிற அந்த ஒரு புதையலையும் அவர்கள் அறியவில்லை. और भूमि के ऊपर जो बातें थी उसमें भी वो देखते नहीं थे। நிலத்துக்கு மேல காணப்பட்ட அந்த ஒரு செழிப்பையும் அவர்கள் பார்க்க முடியவில்லை. अभी परमेश्वर को इस जगह को उसकी वायदा किया हुआ दूध और मधु बहने का देश बनाना है। இப்பொழுது தேவனுக்கு அதே தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்ற வேண்டும். उसके लिए किसको इस्तेमाल परमेश्वर करता है? அதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறது யார்? जब इब्राहिम आया था वो साधारण था, ஆபிரகாம் வந்த பொழுது அவன் சாதாரணமாக இருந்தான். लेकिन मिस्र में से प्रभु ने लोगों को ले आया तो उनको कहा मधु और दूध बहने का देश में मैं तुम्हें ले जा रहा हूं। ஆனால் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் வந்த பொழுது அவரிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்கிறேன். साधारण जगह को उस प्रकार सफलता जगह बनाने के लिए परमेश्वर किसको इस्तेमाल करता है? சாதாரண ஒரு இடத்தை அவ்வளவு ஒரு செழிப்பான இடமாய் மாற்ற ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? कानानी लोगों को, கானானியரையே பயன்படுத்துகிறார். जो इब्राहिम के समय में भी बहुत दुष्ट थे। ஆபிரகாமுடைய அந்த காலத்திலும் அவர்கள் அதிக துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். सोदोम की बातें आज भी एक कहने की बातें बनी हुई हैं। சோதோமினுடைய காரியம் இன்றைக்கும் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாயிற்று. सोदोम के लोग महापापी थे करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது சோதோம் ஜனங்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள். और उन दिनों में इतना पापी था तो फिर बढ़ते 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 और अन्याय में बढ़ते रहते होंगे। அந்த நாட்களிலே அவ்வளவு பெரிய பாவம் இருந்து சொன்னால் வளர 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 இன்னும் பாவத்தில் பெருகி இருப்பார்கள். सोदोम की क्रिया को देखिएगा आपको विश्वास भी नहीं होगा, किसी के घर में मेहमान आना भी गुनाह है। அங்கே சோதோமினுடைய பாவக்கிரியை நீங்கள் கண்டீர்கள் சொன்னால் பயங்கரமாயிருக்கும். யாரோட வீட்டிலே விருந்தினர் வந்தா கூட அது பாவமாயிருக்கும். अगर कोई मेहमान आ जाएगा तो हम बोलेगा अरे चलो 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 रात को हमारे साथ सोना है।
அங்கே யாராவது விருந்தர் தான் வந்திருப்பான், அங்க உடனே சொல்லுவாங்க, ஏய் எங்களோட நீ படுக்க வேண்டும் இரவிலே என்று சொல்லி. तुमसे मुझे जितना आनंद को हम खींच सकते हैं चूसना है. உன்னோடு கூட எவ்வளவு சந்தோஷமா நான் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா நான் இங்க இருந்து விடுவேன். इतने रद्दी लोग थे, எவ்வளவாய் ஒரு சீர்கெட்ட ஜனம். लेकिन प्रभु का एक काम करना है. ஆனால் கர்த்தருக்கு ஒரு கிரியை செய்ய வேண்டும். इस देश को अपने लोगों को दिया हुआ वायदा के अनुसार बदलने के लिए परमेश्वर ऐसे कच्चड़ रद्दी लोगों को इस्तेमाल करता है. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, இந்த தேசத்தை நான் அப்படி அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தேசமாய் செழிப்பாய் மாற்றுவதற்கு முழுவதுமாய் ஒன்றுமில்லாமல் அப்படியே ஒதுக்கப்பட்ட ஜனத்தை தேவன் பயன்படுத்துகிறார். इसलिए अपने लोगों को बाहर ले आकर रखे, ஆகையினாலே தன் ஜனத்தை வெளியே கொண்டு வந்து வைத்து भीतर सारे काम करता है. உள்ளே தேவன் எல்லா வேலைகளையும் செய்கிறார். मान लीजिए आप एक पुराना घर में रहते हैं, வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஒரு பழைய வீட்டுல இருக்கிறீங்க, पूरा मखड़ा से भरा हुआ है, அது முழுவதும் சிலந்தி பூச்சிகள் கூட்டால் இருக்கிறது, धूल है, அதுல தூசி படிந்திருக்கிறது, टूटा हुआ है, அங்கேயும் இங்கேயும் கீறல்கள். और परमेश्वर ने कहा इसको मैं नया बना के दूंगा. தேவன் சொல்லுகிறார், இதை உனக்கு புதிதாக்கி தருவேன். अब क्या आपको क्या करेगा? அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்வார்? कुछ दिन के लिए बाड़ा का मकान में चले जाइए, मैं इसका नया बना दूंगा, पूरा सब धूल तपड़ सबको हटा दूंगा, फिर आपको ले आऊंगा. நீங்கள் கொஞ்ச நாட்களுக்காக வாடகை வீட்டுக்கு வெளியே போய் இருந்துருங்க, அதற்குள்ள நான் எல்லாம் சரியாக்கி புதுமையாக்கி உங்களுக்கு தந்து விடுவேன் என்று சொல்லுவார். फिर मैं आपको लाऊंगा, திரும்ப உங்களை அழைத்து வருவேன். बगल वाला से पूछिए, आप मानेंगे या बागे? नहीं नहीं नहीं, हम घर छोड़ेंगे नहीं कहेंगे. நீங்க பக்கத்துல உங்களை கேட்டு பாருங்க, நீங்க அதுக்கு ஒத்து போவீங்களா இல்ல யா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்களா? आप क्या कहेंगे? நீங்க என்ன செய்வீங்க? हमको ये वायदा किया, हमको ये दिया गया, हम इसी में रहेंगे. இல்ல 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 இல்ல, எனக்கு இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, நான் இதை விட்டு ஒரு அடி கூட நகல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? Simple truth. எஸ், छोटी सच्चाई. God took them away and kept them in a rented place, that's all. बस परमेश्वर ने उनको बाहर ले जाके एक ऐसे किराया के जगह पर रख दिया. तब मिस्र देश क्या जगह है? அப்படினா எகிப்து என்ன ஒரு இடம், எந்த இடம்? किराया का मकान है. வாடகை வீடு தான். बोलिए किराया का मकान है. சொல்லுங்க, வாடகை வீடு. बोलिए मिस्र जो है किराया का मकान है. எகிப்து வாடகை வீடு தான். वैसे ही विश्वासियों के लिए दुनिया किराया का मकान है. விசுவாசிகளுக்கும் இந்த உலகம் வாடகை வீடு தான். थोड़ा देर के लिए, கொஞ்ச நாட்களுக்கு தான் இங்கே குடியிருப்பு. बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. நல்ல காரியங்களை கவனம் வைத்து கேளுங்கள். इन 70 लोगों को ले जाके 400 साल परमेश्वर ने रख दिया. இந்த 70 பேரை அங்கே கொண்டு போய் 400 ஆண்டுகள் வைத்து விட்டார். 1-2 साल नहीं, 1-2 ஆண்டுகள் அல்ல, 400 साल. 400 ஆண்டுகள். क्या कोई ठहर पाएगा 400 साल अपना विश्वास में? யாராவது 400 ஆண்டுகள் நம்பிக்கையிலேயே இருக்க முடியுமா? परमेश्वर का प्रगटीकरण कुछ नहीं, தேவனுடைய வெளிப்பாடு ஒன்றுமே இல்லை, परमेश्वर का हस्तक्षेप कुछ नहीं, தேவனுடைய ஈடுபாடும் இல்லை, परमेश्वर का आवाज कुछ नहीं. தேவனுடைய சத்தமும் இல்லை. क्या उस प्रकार की जगह में 400 साल कोई कुटुंब अपने विश्वास को थामे रख सकता? ஏதாவது ஒரு குடும்பம் 400 ஆண்டுகள் அப்படிப்பட்ட இடத்திலே விசுவாசத்தை தக்க வைத்துக் கொண்டு இருக்க முடியுமா? हमारे लिए वो बहुत अनहोनी दिखाई पड़ती. நமக்காக ஒரு முடியாத காரியமாகவே காட்சியளிக்கிறது. ये बहुत कठिन बात मालूम होता है. ஒரு கடினமான காரியமாய் நமக்கு தோற்றமளிக்கிறது. जरूर परमेश्वर ने उनके साथ हस्तक्षेप नहीं किया, உண்மையிலேயே தேவனாய கர்த்தர் அவளோடு கூட தெய்வீக ஈடுபாட்டு கொள்ளவில்லை. परमेश्वर ने उनके सुरक्षित रखा. ஆனால் தேவனோ அவர்களை பாதுகாப்பாய் வைத்தார். सुरक्षित मतलब शारीरिक तौर से सुरक्षित शायद खो दिए. பாதுகாப்பு சொல்லும் பொழுது சரீர பாதுகாப்பை ஒருவேளை இழந்திருக்கலாம். इनके लोगों को मार खाना पड़ा, என்றால் ஜனங்களுக்கு அடி விழுந்தது, ताड़ना में जाना पड़ा, சிக்ஷைக்குள்ளாய் போனார்கள், दंड मिलता था, தண்டனையும் அடிக்கடி வந்தது. लेकिन भीतरीय उम्मीद और विश्वास को परमेश्वर ने सुरक्षित रखा. ஆனால் உள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கத்தை, நம்பிக்கையை ஆண்டவர் பாதுகாத்தே வைத்தார். मैं इससे ताज्जुब करता हूं. நான் இதை வைத்து ஆச்சரியப்படுகிறது உண்டு. कभी कभी मैं सोचता हूं परमेश्वर मुझसे शायद हस्तक्षेप नहीं करता होगा. சில நேரங்களில் நான் நினைக்கலாம், ஆண்டவரே, ஆண்டவர் என் மேலே ஈடுபாடு, தெய்வீக ஈடுபாடு வைக்காமல் इसका இருக்கிறாராம். मतलब ये नहीं परमेश्वर ने मुझे छोड़ दिया. இதோட அர்த்தம் அதுவல்ல தேவன் என்னை முழுவதும் கைவிட்டு விட்டார் என்று. जब पतरस से प्रभु यीशु ने बातचीत किया, இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி பேசின போது क्या बोला था?
என்ன சொன்னார்? शत्रु आया, சத்ரு வந்தான், शैतान आके तुम्हें सूप में पटकने के लिए मांगा था, பிசாசு வந்தான், வந்து உன்னை சுலகினால் புடைக்கிறதற்காக அனுமதி கேட்டான். मैं ऐसा चुना नहीं, ऐसा नहीं कहा. நான் சொன்னேன், ஏய் நீ அவனை தொற்றக்கூடாதுன்னு நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. मैं ऐसा नहीं कहा, அப்படி அவன்கிட்ட சொல்லவே இல்லை. मैंने एक ही बात कहा, நான் அவன்கிட்ட சொன்னது ஒரே விஷயம், छू सकता है நீ அவனை தொடலாம், परंतु उसका विश्वास को छूना ही नहीं, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தொட்டு விட முடியாது. उसका विश्वास मिटना नहीं. அவனுக்குள்ள விசுவாசம் அழிந்து போக கூடாது. God is very much interested in the inner rock on which you stand. जो उस चट्टान पर आप खड़े हैं उसी को सुरक्षित रखने के लिए अपने को सौंपा है. நீங்கள் எந்த கன்மலையின் மேலே நிற்கிறீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். अय्यूब के पास अय्यूब के बारे में शैतान ने बोला था, யோபுவை குறித்து சாத்தான் சொன்னான், आप उसको छू लीजिए तब देखिएगा. நீர் அவனை தொட்டு பாரும், அப்பொழுது பாரும் என்ன நடக்கிறது. शरीर तक छूने के लिए अधिकार दिया, சரீரம் வரைக்கும் தொடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது, वातावरण को छूने के लिए अधिकार दिया, சூழ்நிலையிலே தொடுவதற்கு அனுமதி. लेकिन विश्वास को छोड़ने के लिए अधिकार नहीं दिया. इसलिए वो कहता है मुझे वो घात भी करे मैं भरोसा नहीं करूंगा. ஆனால் விசுவாசத்தை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலே அந்த யோபு அறிக்கையிடுகிறான், என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா My இருப்பேன். faith and my trust in Him is more precious than anything else. मेरे अंदर का विश्वास और भरोसा प्रभु के लिए सबसे बड़ा है, किसी भी बात से लेकर. मैं आपको ये दिखाने के लिए चाहता हूँ, உங்களுக்கு இதை காண்பிக்கட்டும். आपका विश्वास और आपका भरोसा ये दोनों जबरदस्त परमेश्वर के सामने बहुमूल्य हैं. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் தேவனுக்கு முன்பதாக மிக மிக விலையேறப்பட்டவைகள். और ये दोनों को सट के रखता है प्रेम. இந்த ரெண்டையும் இணைத்து வைக்கிறது தான் அன்பு. इसलिए बाइबल बतलाती है, ஆகையினால வேதம் சொல்கிறது, तुम में अभी विश्वास और भरोसा और प्रेम पाया जाता बने रहता है. உங்களில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. इसको हम पहला कुरिन्थियों 13वां अध्याय में पढ़ते हैं. இதை நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். विश्वास और भरोसा का सटा के रखने के लिए बीच में सीमेंट जो है प्रेम है. விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒட்ட வைப்பதற்காக இடையிலே காணப்படுகிற சிமெண்ட் தான் அன்பு. अभी बगल वाला का हाथ पकड़ के बोलिए, இப்பொழுது பக்கத்தில் உள்ள கரங்களை பற்றி சொல்லுங்கள். आपके अंदर உங்களுக்குள்ளே विश्वास है, விசுவாசம் இருக்கிறது, भरोसा है, நம்பிக்கை இருக்கிறது. लेकिन दोनों को बांध के रखता है ஆனால் ரெண்டையும் இணைத்து வைக்கிறது தான் प्रेम है. அன்பு. क्या है? आपका सीमेंट का ताकत कितना है? உங்ககிட்ட இருக்கிற சிமெண்ட் உடைய சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. सीमेंट का ताकत कैसा है? சிமெண்ட் சக்தி எவ்வளவு இருக்குன்னு கேளுங்க. कुछ लोगों का खाली एसीसी सीमेंट जैसा है, कोई लोगों का जेपी सीमेंट के जैसा है. சிலருடைய சிமெண்ட் ஏசிசி ஜேபி சிமெண்ட் மாதிரி இருக்குது. कुछ सीमेंट को इस्तेमाल कीजिएगा 10 साल तक रहेगा, कुछ सीमेंट का इस्तेमाल कीजिएगा 50 साल तक रहेगा. சில சிமெண்ட் பயன்படுத்துறீங்க சொன்னா 10 நாள் தான் அது இருக்கும். என்ன சிமெண்ட் இருக்குது அது 50 ஆண்டு வரைக்கும் நீடித்திருக்கும். हमारे पुराने लोगों ने, जो अंग्रेजी लोगों ने यहाँ फूल बनाया, क्या सीमेंट इस्तेमाल किया मालूम नहीं, अभी तोड़ने के लिए नहीं हो रहा, इसलिए ऐसे ही फूल को लोग छोड़ दिया, क्यों तोड़ नहीं पा रहा. நம்முடைய பழைய ஆங்கிலேயர்கள் பிரிட்ஜ் கட்டுவதற்காக, பாலம் கட்டுவதற்காக என்ன சிமெண்ட்டை போட்டு கட்டினாங்கன்னே தெரியாது. இப்போ அதை புதிதாக்குவதற்காக, அதை உடைத்து பார்க்கறதுக்காக இப்போ முடிச்சு எடுக்கிறாங்க. உடைபடவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. लेकिन हमारा अभी का सीमेंट जो है बनते बनते गिर जाता है. ஆனா இப்போ இருக்கிற சிமெண்ட்டை பாருங்க, அது கட்டடம் அந்த கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பாலம் கீழே விழுந்து கிடக்குது. Listen to me very carefully. मेरी बात पर ध्यान दीजिए. God has to create the hope, faith and love in the small group. उस छोटी सी झुंड के अंदर परमेश्वर को भरोसा, विश्वास और प्रेम को बनाना या पैदा करना, इसको ही एक परिवार में प्रभु ने देखा. इதை தான் தேவன் ஒரு குடும்பத்திலே கண்டார். मैं कहां पर आ रहा हूं थोड़ा सा देखिएगा. நான் எங்கே வந்து வருகிறேன் என்பதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். Nothing happened for 350 years. 350 सालों तक कुछ भी बात हुई नहीं. From the outlook nothing has happened. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நடக்காத போல தான் அங்க இருக்கிறது. कुछ नहीं हो रहा. என்ன ஒண்ணுமே நடக்கலையே, என்ன नहीं हो रहा. ஒண்ணுமே தெரியலையே. परमेश्वर काम कर रहा है कि नहीं? தேவன் கிரியை செய்கிறாரா இல்லையா? कुछ भी दिखाई नहीं पड़ रहा. ஒண்ணுமே தெரியவில்லை.
God was looking for something. परमेश्वर कुछ बात को एक परिवार में देखने के लिए चाहा. தேவன் சில காரியங்களை ஒரு குடும்பத்துக்குள்ளே காண வாஞ்சியா இருந்தார். इन तीनों बात जिसमें पाई जाती है उसको प्रभु इस्तेमाल करने के लिए हाथ बढ़ाता है. இந்த மூன்று காரியங்களும் எவருக்குள்ளே யாருக்குள்ளே இருக்கிறதோ தேவன் அவர்களை பயன்படுத்த கையை நீட்டுகிறார். अभी देखिएगा. இப்போ பாருங்கள். निर्गमन दूसरा अध्याय. யாத்ராகமம் 2வது அதிகாரம். पहले पद से लेकर 1ஆம் வசனத்திலிருந்து 3 पद तक पढ़ेंगे. 3ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். 4 पद पढ़े. 4 वரை வாசிக்கலாம். लेवी के घराने के एक पुरुष ने एक लेवी वंश की स्त्री से विवाह कर लिया. वह स्त्री गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ और यह देखकर कि यह बालक सुंदर है उसे 3 महीने तक छिपा रखा. जब वह उसे छिपा न सकी तब उसके लिए सरकंडों की एक टोकरी लेकर उस पर चिकनी मिट्टी और राल लगाई और उसमें बालों को रखकर नील नदी के किनारे कांसों के बीच छोड़ आई. उस बालक की बहन दूर खड़ी रही कि देखे उसका क्या हाल होगा. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கே தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். इस छोटी सी परिवार को देखिए. இந்த ஒரு சிறிய குடும்பத்தை பாருங்கள். माँ बाप और 2 बच्चे 4 जन. தகப்பன் தாய் அங்கே 4 பிள்ளைகள். சாரி ஒரு பிள்ளை. 2 बच्चे. 2 பிள்ளைகள் 4 பேர். एक लड़का और लड़की. ஒரு பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும். हमारे हिंदुस्तान में कई जगह में ये लिखा रखा छोटी परिवार सुखी परिवार. நம்முடைய இந்தியாவிலே अनेक இடங்களில் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சிறிய குடும்பம் வளமான குடும்பம். छोटी परिवार सुखी परिवार. சிறு குடும்பம் வளமான குடும்பம். लेकिन अभी सुखी परिवार में सुख हटाने के लिए एक और जन्म लिया. ஆனால் இப்பொழுது அந்த வளமான குடும்பத்துல சந்தோஷத்தை எடுத்துவதற்கு இன்னொருத்தர் பிறந்திருக்கிறாரு. क्योंकि अभी कानून विरोध में है. ஏனென்றால் இப்ப சட்டம் விரோதமா இருக்கிறது. लड़का पैदा नहीं होना है. பையன் பிறக்க கூடாது. कानून विरोध में है. சட்டம் பையனுக்கு விரோதமா இருக்கிறது. लेकिन लड़का पैदा हो गया. ஆனால் இங்கே பையன் பிறந்து விட்டான். इसका मतलब सुख खत्म हो सका. அதோட அர்த்தம் என்ன? அந்த சந்தோஷம் அங்கு இருந்து எடுக்கப்பட வேண்டும். ऐसे कमाई लोगों के लिए पेट भरने के लिए मिलता नहीं है. क्या कमाई? அதாவது சம்பாத்தியம் வந்து வயிறு நிரப்புவதற்கே கிடைக்காது. 4 लोगों का भोजन पाना ही मुश्किल है. 4 பேருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை இங்க. 5वां कहां से आ गए? இந்த 5வது எங்க இருந்து வந்தா இவன்? But this family, I admire this family. लेकिन मैं इस परिवार की तारीफ करता हूँ. They were not thinking about the rules and regulations and law and order. उस देश के कानून नियमों के ऊपर वे चिंता बड़ी नहीं करने वाले थे. तमिल में एक पुराना गीत को हम हमेशा गलियों में गाँव में सुनते थे. தமிழ்நாட்டில் ஒரு பழைய பாடலை கிராமங்களில் மூலைகளில் எல்லாம் நாங்கள் பாடி கேட்க வைப்போம். जब मैं जवान था इस गीत को गांव में गली में सब कोई गाते हुए मैंने सुना. நான் வாலிபனா இருந்த பொழுது எல்லாரும் அந்த தெருக்களில பல இடங்களிலே பாடுகிறதை கேட்டிருக்கிறேன். जरूर वो सिनेमा गीत है लेकिन उसको लोगों ने फिलॉसफी के रूप में गाया था. அது சினிமா பாடலா இருந்தாலும் फिलॉसफी தத்துவ பாடலாய் அவர்கள் பாடினார்கள். मैं तमिल में पहले बोलता हूँ फिर बाद में हिंदी में बोलता हूँ. நான் முதல்ல தமிழ்ல சொல்கிறேன், திரும்ப அதை நான் இந்தியில சொல்கிறேன். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிள்ளையொருவர் இல்லை என்று ஏங்கி தெரியும் போது ஏன் பிறந்தாயோ. क्यों पैदा हुआ बेटा, तुम क्यों पैदा हुआ? जिसके पास बच्चे नहीं है उनके घर में जाके पैदा होना था, मेरे घर में आके क्यों पैदा हुआ? वही गीत ये लोग गा सकते हैं. அந்த பாடலை இவங்களும் தான் பாட முடியும். अगर पैदा तो हुआ है लड़की होके पैदा होता. யப்பா பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட கூடாதா? तुमको बचा सकते हैं. உன்னை நான் எந்த கவலையும் இல்லாம வளர்த்திருப்பேனே. ठीक है लड़का होके क्यों इतना सुंदर पैदा हो गया? சரிப்பா பையனா பிறந்துட்ட, ஏன் இவ்வளவு அழகுள்ள பையனா வந்து பிறந்திருக்கிற? क्योंकि बाइबल बतलाती है, यहाँ भी बतलाती है, इब्रानियों भी बतलाती है, वो
बच्चा बहुत सुंदर था इसलिए मारने के लिए मन नहीं किया. இங்கேயும் வேதம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வேதம் சொல்கிறது, அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை ஒளித்து வைக்க முடியவில்லை. क्या सुंदरता खतरा है? அழகு ஆபத்தா? बगल वाला से बोलिएगा, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்கள். सुंदरता बहुत खतरा है. ஓ, அழகு ரொம்ப ரொம்ப ஆபத்து. लेकिन खतरा चीज को परमेश्वर इस्तेमाल करने के लिए चाहता है. ஆனால் ஆபத்தி பொருளை தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். I want to show one small truth here. मैं यहाँ एक सच्चाई को दिखाने के लिए चाहता हूँ. Beauty is always dangerous. ये सुंदरता हमेशा खतराई है. चोरी होने का डर है सुंदर चीज, ये அழகுள்ள பொருள் திருடப்பட்டு போகலாம். या उसको बर्बाद करने के लिए लोगों को मन करता होगा, அதை கெடுத்து போடுவதற்கு ஜனங்கள் ரொம்ப பொறாமப்படுவாங்க, या उसको छिपाने के लिए कोशिश करते होंगे, அல்லது எடுத்து ஒளித்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, या सुंदरता के चलते घमंड करते होंगे. அல்லது அழகா இருப்பதனால பெருமை அடிக்காங்க. ये सारी बातें खतरा है. எல்லா காரியங்களையும் பார்த்தால் ஆபத்து தான். लेकिन परमेश्वर खतरे चीजों खतरे बहुत खतरे चीज से अपने काम के लिए काम करने के लिए चाहता है. ஆனால் தேவனாய கர்த்தர் மிகவும் ஆபத்தான அந்த காரியத்திலிருந்து பொருளிலிருந்து தனக்காக வேலைக்கு உதவாக பயன்படுத்துகிறார். अभी एक और बार अपना बगल वाला का चेहरा देख के पूछिएगा, இப்பொழுது இன்னொரு முறை பக்கத்தில் உள்ள முகத்தை பார்த்து கேளுங்கள், किन किन बातों का आप खतरा समझते हैं? எந்தெந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ஆபத்து என்று நினைக்கிறீர்கள்? कुछ लोग कहते हैं पैसा रहेगा रवा खतरा है, हम बर्बाद हो जाएंगे. சிலர் நினைக்கிறாங்க பணம் ரொம்ப இருந்தனா ஐயோ நான் போச்சே என்னை கொண்டு போயிருவாங்களே நினைக்கிறாங்க. कुछ लोग सोचते हैं नाम रहेगा मेरे लिए खतरा है, சிலர் நினைக்கிறாங்க मेरा सिर ऐसा सिंह आ जाएगा. எனக்கு பேர் வந்துட்டனாலே ஆபத்தையா, தலையில 2 கொம்பு முளைச்சிருமே. बगल वाला से पूछिए, आपका सिंह है? கேளுங்க, உங்களுக்கு கொம்பு இருக்குதா? दिखाई नहीं पड़ता लेकिन है. வெளியில ஒண்ணும் தெரியல, ஆனா இருக்குது போல. मौका पर इस्तेमाल करता हूं. வாய்ப்பு வரும் பொழுது கொம்பை வச்சு முட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். God uses most dangerous and difficult things for the promotion of his kingdom. परमेश्वर उसकी राज्य की बढ़ोतरी के लिए बहुत ही बड़े खतरा चीज को इस्तेमाल करता है. खतरा चीज है ये, இது ஒரு ஆபத்தான ஒரு காரியமே. लेकिन प्रभु अपने महिमा के लिए इस्तेमाल करता ஆனால் தேவனோ தன் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். है. इसकी गहराई में कल देखेंगे. இதனுடைய ஆழத்தை நாம் நாளைக்கு பார்ப்போம். समय खत्म हो गया. நேரம் முடிந்திருக்கிறதுனால आइए हम सिर झुकाएं. இப்ப தலைகளை தாழ்த்துவோமா? प्रभु सब कुछ तुझसे संभव है. ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும். जिसको हम खतरा समझते हैं, எதை நாங்கள் ஆபத்து என்று நினைக்கிறோமோ उसको भी तू इस्तेमाल करने की ताकत रखता है. அதையும் நீர் பயன்படுத்த நோக்கமாயிருக்கிறீர். इसलिए तेरे दृष्टिकोण से जीवन को देखने की शक्ति में मिल नहीं पाए. உம்முடைய பார்வையில ஜனங்களை வாழ்க்கையை பார்ப்பதற்கு உதவி செய்யும். यीशु मसीह के नाम से, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே आमीन. ஆமென். கடைசில சொன்னது பிடிச்சிட்டு போயிடுவாங்க, மறக்க மாட்டாங்க. நல்லது.